ஹாய் கைஸ், வண்டி கிளம்பலாமா? டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சரியாக 10 மணி ஆச்சு. இப்போ தான் வந்துருக்கேன் வண்டி எடுக்கிறதுக்கு. உள்ளே ஃபுல்லாக ஆல்ரெடி நீட்டாக தான் இருக்குது, க்ளீன் பண்ண வேண்டியதில்லை. அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. கேஸ் பங்குக்கு தான் போகணும். போயிட்டு டைம் பார்த்தீங்களா 10-19 ஆச்சு. கொஞ்சம் ஒரு 19 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. ஓகே, அப்படியே வண்டியை எடுத்து நம்ம கேஸ் பங்க் போகலாம். வீட்டிலேருந்து வண்டியை எடுத்து இப்போ நேராக கேஸ் பங்குக்கு தான் போயிட்டுருக்கோம். 10:30 போய் கேஸ் அடிச்சிடலாம். அடித்து முடிச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஒருத்தர் ரோட்டில் நேற்று நைட்டு வரும்போது பார்த்தேன். இந்த பில்லோலாம் விற்றுட்டு இருந்தார். அதில் நம்ம சீட்டு கீழே வைக்கிற மாதிரி ஏதாவது பில்லோ இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா ஹைட் ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த வண்டியில். சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டே இல்லை ஹைட்டு. அதனால் நேற்று நான் பார்த்தேன். ஆனால் நைட்டு சரி ரொம்ப டயர்டாக வந்தனால அப்படியே வீட்டுக்கே வந்துட்டு நிப்பாட்டாமல் இன்றைக்கி அவர் இருக்காரான்னு பார்த்துட்டு அப்படியே அதுக்கப்புறம் அப்படியே ராமகிருஷ்ண மில் பங்கை பார்த்துட்டு நேராக காந்தி மாநகர் போயிடலாம். பங்குக்கு வந்துட்டோம். ஆனால் வண்டி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வண்டி நிற்கிது. எப்படி இங்கேயே ஒரு 1/2 hour கிட்ட ஆயிரும் நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், கேஸ் அடித்து முடிச்சிட்டோம். எல்லா டிவைஸையும் லாகின் பண்ணிடலாம். கரெக்டாக 11 மணிக்கிட்ட ஆக போகுது. உபர் அண்ட் ரேபிடோ உங்கள் டிவைஸையும் லாகின் பண்ணிவிட்டு ஓகே, நம்ம இப்போ கரெக்டாக எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ காந்திமா நகரில் இருக்கோம். இங்கேருந்து அடுத்து எந்தெந்த ஏரியாவுக்கு போகிறோம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது காந்திமா நகர். ஓகே, அடுத்த ட்ரிப்பு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் காந்திமா நகர்லேயே. ஒரு 10 நிமிஷத்துல நமக்கு ஒரு புக்கிங் விழுந்துருச்சு. அது எதுலன்னா ஓலாவில் தான் விழுந்துருக்குது. பிக்கப் வந்து பீலமேட்டில் பிக்கப் பண்ணி கேஎம்ஜிஹெச்சில் வந்து ட்ராப் பண்ணணும். ஃபஸ்ட்டு ட்ரிப்பே நம்ம எங்கே போகிறோம்னா ஏர்போர்ட் கிட்ட போகிறோம். கேஎம்ஜிஹெச் கஸ்டமர்கிட்ட பேசிட்டேன். ஏதோ அப்பார்ட்மெண்ட் சொன்னாங்க. லொக்கேஷனில் போய் பார்ப்போம் அப்பார்ட்மெண்ட் இருக்கான்ட்டு. உபரில் தான் புக்கிங்கே விழுக மாட்டேங்குது. ஒரு 3 நாளாக ஆன் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் ஏதோ கம்ப்ளைண்ட் போல் இருக்குது. ஆஃபீஸில் தான் போய் பார்க்கணும். ஆனால் ஓலாவில் வந்து புக்கிங் எடுக்க விழுந்துக்கிட்டே தான் இருக்குது. ரேபிடோலையும் விழுகுது. கேஎம்ஜிஹெச்சில் வந்து கஸ்டமர் ட்ராப் பண்ணிட்டோம். அமௌண்ட் எவ்வளோனா வந்து 155 வந்துருந்துச்சு. இங்கேயும் ஒரு புக்கிங் ஒன்று விழுந்துச்சு. ஆனால் அது கேன்சல் ஆயிடுச்சு. அதுவே இனி இங்கே பார்க் பண்ண முடியாது. அப்படியே வெளியே போய் வெயிட் பண்ணுவோம் அடுத்த புக்கிங் ஏதாவது விழுகுதுன்னு. ஏர்போர்ட் போகலாம். ஆனால் ஏர்போர்ட்டில் அவ்வளோ சீக்கிரத்தில் புக்கிங் விழுகாது. ஏர்போர்ட் போய் வேஸ்ட்டு. அதனால் மெயின் ரோட்லேயே வெயிட் பண்ணோம்னா கொஞ்சம் நேரம் இங்கே சீக்கிரம் புக்கிங் விழுந்துடும். ஏர்போர்ட் ரோட்லேருந்து கரெக்டாக நம்ம ஏர்போர்ட்டுக்கிட்ட இருந்தே புக்கிங் விழுந்துருச்சு. ட்ராப் எங்கன்னா எங்கே அவருக்கு தெரில. காலப்பட்டின்னு ஏதோ சொல்கிறாரு. ஆனால் 18 கிலோமீட்டர் காமிக்குது. சரி வெயிட் பண்ணுங்கள் வரேன்னு சொல்லிட்டேன். ப்ரைம் புக்கிங் தான். இது ரேபிட்டோலேயே ப்ரைம் புக்கிங்கு. அதனால் எதுவும் சொல்லாமல் எடுத்துட்டேன். எங்கே இருந்தால் என்ன ரேட் கரெக்டாக தான் இருக்கும் ப்ரைமில். பஸ்ஸை வேறு நிப்பாட்டிட்டானுங்க. எஸ்சிபி டெக் பார்க் காலப்பட்டி ரோடு. கஸ்டமர் இன்னும் ட்ராப் பண்ணல. லக்கேஜ் எல்லாம் இங்கே தான் இருக்குது. போய் என்ட்ரி போட்டு போகிறேன்னு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா உள்ளே அலோவ் பண்ணல. என்ட்ரி வந்திருக்காங்க போல இருக்குது. சிஎன்ஜி வண்டிங்கிறதுனால பார்த்தீங்களா லக்கேஜ் எல்லாம் எங்கே வச்சு எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்குன்ட்டு. ஏர்போர்ட்லேருந்து இந்த எஸ்சிவி டெக் பார்க்குக்கு எவ்வளோ அமௌண்ட் தெரியுமா? ரேபிட்டோவில் 471. கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் தான். அதுக்கு வந்து 471 கொடுத்துருக்காங்க. ஏன் அவ்வளோ அதிகமாக வந்திருக்குன்னு தெரியல. இது ஏதோ தப்பாக கணக்காகிடுச்சு பார்த்தீங்களா? மிஸ்டேக்காக வந்துருக்குது. 18 கிலோமீட்டர் வந்துருக்குது. 18 ஆமாம் பார்த்தீங்களா? 18 கிலோமீட்டர் காமிக்குது. 18 கிலோமீட்டருக்கு கனெக்ட் பண்ணி அமௌண்ட் வந்திருக்குது. அதனால நமக்கு 400 ரூபா வந்திருக்கு. கஸ்டமர் 500 ரூபா கொடுத்துட்டு போயிட்டாங்க. பாவம், பரவாயில்ல நமக்கு கிடச்சிது. எனக்கு புக் பண்ணும் போதே ஆனால் வந்து எங்கே ட்ராப் காமிச்சதுன்னா பிஎஸ்ஜி கிட்ட காமிச்சிது. பிஎஸ்ஜி காலேஜ் அப்படின்னு சொல்லி தான் வந்துருந்துச்சு. ஆனால் அவங்க இங்கே தான் போட்டிருக்காங்க. லொக்கேஷன் இங்கே தான் கரெக்டாக காமிச்சிது. சரி ஏதோ ரேபிட்டோ மிஸ்டேக்கு. அதனால நமக்கு இன்றைக்கி ஒரு 200 கிட்ட எக்ஸ்ட்ரா வந்துருக்குது. ஓகே, ரிட்டன் புக் பண்ணும்போது எப்படி கண்டுபிடிச்சிருவாங்க.
ஏன்னா இவ்வளோ கம்மியாக ரிட்டன் எப்படியும் 200 தான் வரும், அதுவே வராது சில டைமு. ஓகே, இந்த இடத்துக்கு இங்கேயே எங்கேயாவது வெயிட் பண்ணலாம். அந்த ரைட்டு சைடில் இந்த கிரவுண்டு மாதிரி ஒன்று இருக்குது. இந்த ஆல்ரெடி வண்டிகள் நிற்கிது. ஓகே, இங்கேயே வெயிட் பண்ணி அடுத்த ட்ரிப்பு வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதான். ஒரு கடை தெரியுது பார்த்தீங்களா, அந்த கடையில் தான் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. எஃப்ஆர் பின்னாடி இருக்குது பாருங்கள். இங்கேயே வெயிட் பண்ண வேண்டியதான், ஏதாவது புக்கிங் கொடுக்குதான்னு பார்த்துட்டு. வண்டி எங்கே நிற்கிதுன்னு பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய இடத்துல நமக்கு இந்த ஒரு மர நிழல் தான் கிடச்சிது. அதில் ஆல்ரெடி 3 டீ போர்டு நிற்கிது. நம்ம வண்டி அதில் நிப்பாட்டியாச்சு. இனி இங்கே புக்கிங் வர வரைக்கும் இங்கேயே வெயிட் பண்ண வேண்டியதான். ஒரு வழியாக வந்து ஒரு 1 hour கழித்து வந்து நமக்கு புக்கிங் விழுந்துருச்சு. எதில் விழுந்துச்சுன்னா ஓலாவில் வந்து ப்ரைம் புக்கிங் விழுந்துருக்குது. இங்கேருந்து ஒரு 2.2 கிலோமீட்டர் கஸ்டமர் லொக்கேஷனு, அதாவது காப்பி கடை, சரவணம்பட்டி தாண்டி அடுத்த ஸ்டாப்பு. ட்ராப் எங்கேன்னு பார்த்தா ரயில்வே ஸ்டேஷன். அது நம்ம இப்போ இங்கேருந்து எஸ்சி டெக் பார்க்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போக போகிறோம் அடுத்த ட்ரிப்பு. அதுவும் ஒரு 1 hour ஆயிடுச்சு, புக்கிங்கே விழுகலை ரொம்ப நேரமாக. ரயில்வே ஸ்டேஷன் போனோம்னா நமக்கு அடுத்த புக்கிங் டக்குன்னு விழுந்துடும். சரியான வெயில் வேறு அந்த இடத்துல. அந்த மரத்தோட நிழல் பத்தவே இல்லை, போக போக வெயில் வேறு வந்துருச்சு. என்னடான்னு உட்காந்துருந்தோம், நான் கடைசி நேரத்தில் புக்கிங் விழுந்துருச்சு. இனி நம்ம அப்படியே ஏசி போட்டு ஜாலியாக போயிட்டு, சத்தி ரோட்டில் எனக்கு தெரிஞ்சு டிராஃபிக்காக தான் இருக்கும் போகிற வழியில். ஆனால் வேறு ஆப்ஷன் இல்லை, இந்த இடத்த விட்டு முதல்ல போனால் போதும். இங்கே ரைட் எடுக்கணும். இது வந்து அந்த எஸ்என்எஸ் காலேஜ் அந்த சைடு போய் ஜாயிண்ட் ஆகும் இந்த ரோடு. லொக்கேஷன் வந்துட்டோம். இந்த பொடியனை பார்த்தீங்களா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஜிப்போ ஓப்பன் பண்ணிட்டான், லக்கேஜ் எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் கீழே போட்டுட்டு இருக்கான் பாருங்க. போட்டுட்டு திருன்னு முழிச்சிட்டு இருக்கான் ரொம்ப நேரமாக. பார்த்தீங்களா, நம்மக்கிட்ட எதாவது சொல்கிறான் ஆனால் கேட்க மாட்டேங்குது. ரயில்வே ஸ்டேஷனில் வந்து கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டோம். அமௌண்ட் வந்து 356 ரூபா. டிராஃபிக் வந்து உச்சகட்டத்தில் இருக்குது, பயங்கர டிராஃபிக். கிட்டத்தட்ட 1 hour ஆயிடுச்சு நம்ம இந்த இடத்துக்கு வர்றதுக்கே. பாருங்க பின்னாடி ஃபுல்லாக நிற்கிது. அதனால் நம்ம இந்த இடத்துல பிக்கப்பே எடுக்க வேண்டாம், கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிடலாம். ஏன்னா திரும்ப மறுபடியும் யூட்டன் போட்டு வர்றதுக்குலாம் ரொம்ப நேரம் ஆகும். ஏன்னா ஆப்போசிட்லேயும் டிராஃபிக் நிற்கிது, இந்த பக்கமும் டிராஃபிக் நிற்கிது. எதுவாக இருந்தாலும் காந்திபுரம் போய் எடுத்துக்கலாம் நீ ட்ரிப்பு. ஓகே, ஆப்போசிட்டில் இதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் நான் வந்தேன். இப்போ நம்ம ஒரு வேளை நமக்கு ரயில்வே ஸ்டேஷனில் புக்கிங் விழுந்தாலும் இந்த விழுது வரும். ஆனால் பாலாஜி டவுனாலா, ஸோ இந்த புக்கிங் நம்மளால் எடுக்க முடியாது, ஏன்னா அது உக்கடம், வாய்ப்பில்லை. சிட்டிக்குள்ளே கொஞ்சம் வந்து புக்கிங்கெல்லாம் இந்த மாதிரி தான் விழுகும் தாறுமாறா, அதனால் போயெல்லாம் எடுக்க முடியாது. நம்ம அப்படியே ரைட் எடுத்து ரேஸ் கோர்ஸ் போனோம்னா அந்த பக்கம் எங்கே இன்னும் வரைக்கும் டிராஃபிக் பார்த்தீங்களா. இப்போ ஒரு வேளை ரயில்வே ஸ்டேஷனில் புக்கிங் விழுந்தாலும் நம்ம இந்த இடத்துல யூட்டன் போட்டு திரும்ப ஒரு 3/4 மணி நேரமாக ட்ராவல் பண்ணி போனால் தான் அந்த புக்கிங் எடுக்க முடியும். அவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அந்த புக்கிங் எடுக்கணும். அதுக்கு நம்ம ரேஸ் கோர்ஸ் சைடு போனோம்னா ஏதாவது வேறு புக்கிங் ஏதாவது வந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு மூவ் பண்ணிக்கலாம். இல்லைனா கொஞ்சம் முன்னாடி காந்திபுரம் கூட போயிடலாம். இப்போ அந்த வந்த கஸ்டமரு, இந்த குழந்தை நான் வீடியோவில் காமிச்சேன் பார்த்தீங்களா, ஐயோ சரியான ரவுஸ் உள்ளே உட்காந்துட்டு தாங்க முடியல. கடைசியில் கொஞ்ச நேரம் கழிச்சு வாந்தி வருதுன்னு வேறு ரவுஸு. மினி புக்கிங் தான் விழுந்திருக்கு. அது இவங்க போட்டிருக்காங்க ரயில் உக்கடம் பஸ் ஸ்டாண்டு கிட்ட காமிக்குது. டிராஃபிக் இல்லைனா போகலாம், டிராஃபிக்கில் போய் கஷ்டம். போய் முன்னாடி போய் அந்த புக்கிங் கேன்சல் பண்ணி விட்றலாம். இப்போ இங்கேருந்து நேராக ரேஸ் கோர்ஸ் போயிட வேண்டியதான். இடத்துல ரைட் எடுத்து நேராக போனோம்னா ரேஸ் கோர்ஸ்குள்ளே போயிடுவோம். உள்ளே போய் அங்கே நிறைய இடம் இருக்கும், அங்கே நிப்பாட்டிக்கலாம். இல்லைனா லெஃப்ட் எடுத்து அவினாசி ரோட்டுக்கே கூட ஏறிக்கலாம். ஏன்னா குப்புசாமி நாயுடு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கேருந்து புக்கிங் விழுக்கும். இப்போ வந்து நான் அங்கேருந்து எம்டி அடிச்சு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து காந்திபுரம் வந்துட்டேன். காந்திபுரம் வந்ததுமே புக்கிங் விழுந்துருக்கு ரேபிட்டோவில். காந்திபுரம் டு துடியலூர் அடுத்து நம்ம போகிறது 5வது ட்ரிப்பு, சாரி 4வது ட்ரிப்பு. கஸ்டமர் முன்னாடி இந்தியன் ஆயில் கிட்ட நிற்கிறாங்களாம்மா. துடியலூரில் வந்து ட்ராப் பண்ணியாச்சு. அமௌண்ட் எவ்வளோனா 266 ரூபா. அப்பநாயக்கம்புதூர் துடியலூர்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே இருக்கும். அடுத்த ட்ரிப் வர வரைக்கும் அடுத்த ட்ரிப் எங்கே வருதுன்னு பார்க்கலாம்.
சாய்பாபா காலனி வழியாக தான் வந்தேன். ஆனால் டிராஃபிக் கம்மியாக இருந்துச்சு. இங்கே கஸ்டமரை ட்ராப் பண்ண வரும்போது துடிலூர்லேருந்து லெஃப்ட் எடுத்து வந்தேன், ரோடு பிளாக்கு. திரும்ப சுற்றி வந்தோம், அதுக்கு தனியாக கொடுத்துட்டாரு. இந்த இடத்துல நம்ம இருந்தோம்னா நம்மளுக்கு புக்கிங் விழுந்தாலும் இந்த ரோட்டில் கிராஸ் பண்ணி போக முடியாது, ஏன்னா ரோடு பிளாக்கில் இருக்குது. எல்லா வண்டியும் இதுக்குள்ளே தான் போயிட்டுருக்குது. அங்கே அந்த பக்கம் ரோடு அதனால் வடமதுரை சுற்றி வந்தேன் திரும்ப. இனி இங்கேருந்து நேராக மெயின் ரோடு போயிடலாம். டீ குடிக்கணும் போல் இருக்குது, அதனால் டீ குடிச்சிட்டு மெயின் ரோட்டில் கடை பார்த்தேன். டீ குடிச்சிட்டு வெயிட் பண்ணுவோம். லெஃப்டாக ரைட்டான்னு தெரியலையே எப்படி வந்தோன்ட்டு. லெஃப்ட்டில் தான் வண்டி நிறையா வருது, லெஃப்ட்டு தான். ஸ்லோவாக அப்படியே புக்கிங் விழுந்துகிட்டே தான் இருக்குது திங்கக்கிழமை. இங்கே துடிலூர்லேருந்து அடுத்து போகிறது தான் டாஸ்க்கு. உழுகும், பொறுமையாக உழுகும், வெயிட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். லாஸ்ட் ட்ரிப்பு வந்து நம்ம துடிலூர் ட்ராப் பண்ணியிருந்தோம். அங்கேருந்து இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பீடம்பள்ளியில் இருக்கோம். பாப்பம்பட்டி கிட்ட ஒரு பாட்டி வந்து அது வந்து பீடம்பள்ளி போகணும்னு சொல்லி அங்கே கூப்பிட்டாங்க. நாங்கள் துடிலூரில் வெயிட் பண்ணிருக்கும் போது ஒரு 800 கேட்டேன். ஆனால் கடைசியில் அவங்க ஒரு 700 தரேன்னாங்க. சரி சும்மா உட்காந்துருக்க கிளம்பலான்னு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி நேராக கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டேன் பீடம்பள்ளியில். இப்போ அடுத்த ட்ரிப்பு வந்து நமக்கு இங்கே பீடம்பள்ளியிலேருந்து விழுதான்னு பார்ப்போம். பீடம்பள்ளினா நம்ம பாப்பம்பட்டி தான். இங்கே எப்படியும் வெயிட் பண்ணி பார்ப்போம், ஏதாச்சும் ஒரு புக்கிங் விழுகுதான் பார்ப்போம். இல்லைனா கொஞ்சம் லைட்டாக முன்னாடி மூவ் பண்ணி போயிடலாம். இங்கேருந்து விழுகும், இல்லைனா பின்னாடி பட்டணம் ஏதோ ஒரு இடத்துல நமக்கு புக்கிங் விழுகும். அதனால அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்க்கலாம் அடுத்த ட்ரிப் நம்ம எங்கே போகிறோம். மார்னிங் வந்து நம்ம கேஸ் அடிச்சுட்டு தான் வந்தோம். கேஸ் வந்து இப்போ எவ்வளோ இருக்குன்னா 2 பாயிண்ட் தான் இருக்குது. பாப்பம்பட்டியில் வந்து கேஸ் பங்க் இருக்குது. பாப்பம்பட்டியிலேயே கல்லாபாளையத்துலேயும் ரெண்டில் ஏதோ ஒரு பங்க்கில் கேஸ் இருக்கும். அதனால் எங்கேயும் அடிச்சிட்டோம்னா நம்ம லைனில் நிற்க வேண்டியதில்லை. இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஏன்னா அவுட்டர்லேயே அடிச்சிட்டோம்னா லைன் இருக்காது, கேஸும் ப்ரெஷரும் நல்லாயிருக்கும், ஃபுல் பண்ணிடலாம். அதனால தான் நேராக கிளம்பிட்டேன். 2 பாயிண்ட் வச்சு நம்ம நைட் வரைக்கும் ஓட்ட முடியாது, 10 மணி வரைக்கும் ஓட்டணும். டக்குன்னு ஒரு ட்ரிப் விழுந்துச்சுன்னா கேஸ் எல்லாம் போயிடும். கேஸ் அடிச்சுட்டு நேராக பாப்பம்பட்டியிலே வெயிட் பண்ண வேண்டியதான். இதுக்கு எந்த வழியில் வந்தான்னு பார்த்தீங்கன்னா ஒண்டிப்புத்தூர் பாலத்துக்கு கீழே வந்து பட்டணம் போகிற அந்த வழியாக தான் வந்தேன். பாப்பம்பட்டி பிரிவு வழியாக வர சொன்னாங்க. எனக்கு அது தூரம் மாதிரி தெரிஞ்சுது, அதனால் இப்படி ஷார்ட்கட்டில் வந்துட்டேன். சும்மா இருந்தாலும் நமக்கு ஏதோ ஒரு ட்ரிப் வந்துருச்சு. சரி வந்த ட்ரிப்பை எடுத்து மூவ் பண்ணிட்டோம்னா, இல்லைன்னா துடிலூர்லேயும் எப்படியும் புக்கிங் ரொம்ப கம்மியாக இருக்குது. சின்ன ட்ரிப்பாக தான் விழுந்துட்டுருக்குது. அதனால தான் மெயின் ரோடு வந்துட்டோம். இங்கேருந்து இப்போ லெஃப்ட் எடுத்து போகணும். இவ்வளோ தூரம் வந்தது வேஸ்ட்டாக போச்சு. பங்க்கில் சிஎன்ஜி இல்லைன்னு எழுதி போட்டாங்க. நீ வந்து ராவத்தூர் தான் போகணும். ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் அடுத்த ட்ரிப் வர வரைக்கும் இங்கேயே வெயிட் பண்ண வேண்டியதான். பாப்பம்பட்டியிலே வெயிட் பண்ணி நான் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. இனியும் எம்டி அடிச்சு எங்கேயும் போய் கேஸ் அடிக்க முடியாது. இருக்கிற 2 பாயிண்ட்டையும் காப்பாற்றி பொறுமையாக ஓட்டுவோம். இப்போ நம்ம இருக்கிற லொக்கேஷன் வந்து பாப்பம்பட்டிலேருந்து புக்கிங் வர வரைக்கும் இங்கேயே வெயிட் பண்ணி அடுத்த ட்ரிப் எங்கே போகுதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோதான் கைஸ். நம்ம வந்து பாப்பம்பட்டி வந்து கிட்டத்தட்ட இப்போ டைம் எவ்வளோன்னா 7:40, 8 மணி ஆக போகுது. நம்ம ஒரு 6:30 கிட்ட இங்கே வந்தோம் நினைக்கிறேன். 6:30 5:40 கிட்ட வந்தோம். புக்கிங்கே விழுகல. 2 புக்கிங் விழுந்துச்சு. அதாவது ரேபிட்டோவில் ஒரே ஆள் தான் 2 ரேபிட்டோலையும் விழுந்துச்சு, ஓலாலையும் விழுந்துச்சு. கால் பண்ண அட்டனே பண்ணல. அதுக்கப்புறம் அதை கேன்சல் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். இவ்வளோ நேரமாக உட்காந்து ஒன்றும் விழுகலை. அதனால் நேராக பாப்பம்பட்டி பிரிவுக்கே மெயின் ரோட்டுக்கு கிளம்பலான்னு வண்டியை எடுத்துட்டேன். பாப்பம்பட்டி பிரிவுக்கு பாப்பம்பட்டியும் பயங்கர டிராஃபிக்காக தான் இருக்கும் போல இருக்குது. பாப்பம்பட்டி பிரிவில் போய் ஒரு 1 ஹவர் இருந்து பார்ப்போம். அங்கேயும் புக்கிங் விழுங்கலாம். நேராக ஒண்டிப்புத்தூர் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இன்றைக்கி புக்கிங் கொஞ்சம் டல்லு தான், இன்னும் பெரிய லெவலில் புக்கிங் இல்லை. அதுவும் அந்த அம்மா வந்து அந்த 700 புக்கிங் எடுக்கலைன்னா அதுவும் இருந்திருக்காது. சிஎன்ஜியும் இங்கே வந்து அடிக்க முடியாமல் போயிடுச்சு. கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் பாப்பம்பட்டி பிரிவு. கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவராக பாப்பம்பட்டி பிரிவு வந்து வெயிட் பண்ணி நமக்கு புக்கிங் விழுந்திருக்கு ரேபிட்டோவில்.
அதுவும் எங்கே விழுந்திருக்குன்னா ஒண்டிபுதூர் வரைக்கும் தான் விழுந்திருக்கு. சரி இருந்தாலும் பரவாயில்ல, ஒண்டிபுதூராச்சும் விழுந்திருக்கேன்னு அதையும் அட்டன் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடியும் ஒரு ரேபிட்டோட ஒரு புக்கிங் விழுந்துச்சு. அது எங்கன்னா சூலூருக்கு. வீட்டுக்கு போகிற நேரத்தில் சூலூர் போய் என்ன பண்ணுறதுன்ட்டு அதை கேன்சல் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு புக்கிங் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு விழுந்துச்சு. அது யாரோ எடுத்துட்டாங்க, ஓலாவில் பாஸ் ஆகிடுச்சு அதுக்கு சீக்கிரமாக. இங்கே சூலூர் டிமார்ட்டில் தான் இருக்கேன்னு சொன்னாங்க. இங்கே ஆப்போசிட்டில் தான் இருக்காங்க. பங்கை ஒரு வாட்டி எட்டி பார்த்துடலாம். சிஎன்ஜி பங்குக்கு வண்டி லைனில் நிற்கலைன்னா நம்ம டப்புன்னு அடிச்சுட்டு போயிடலாம். வண்டி இல்லை, சிஎன்ஜியும் இல்லை, நோ ஸ்டாக். இன்னும் எங்கேயுமே சிஎன்ஜியே கிடைக்க மாட்டேங்குது. சிஎன்ஜி வேறு பார்த்தீங்கன்னா லைட் எரியுது, எல்லோ கலர் லைட் எரியுதுங்களா, சிஎன்ஜி லைட்டு. ஒண்டிபுதூரில் கஸ்டமர் ட்ராப் பண்ணிட்டோம். அமௌண்ட் எவ்வளோனா 170. ரொம்ப தரமட்டமான அமௌண்ட்டு தான் வந்திருக்குது. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஏன்னா நம்ம வீட்டுக்கு போகணும், அங்கேயே இருந்தோம்னா வேலையாகாது. ரேபிட்டோவில் சில டைம் அநியாயத்துக்கு ரேட்டு கொடுக்குறான். 400 500 காலையில் 400 கொடுத்தான். இப்போ அதை பிடிங்கிட்டான் பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் வந்திருக்கோம், 170 தான் கொடுத்துருக்கான். ஓகே, அடுத்து ஒண்டிபுதூர்லேருந்து அடுத்து எங்கே போகிறோம்? நம்ம வீட்டுக்கு தான் போகணும். வெயிட் பண்ணுவோம். சிட்டிக்குள்ளே வர்றதுக்கு ஏதாவது புக்கிங் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு அப்படியே பக்கத்தில் வந்துச்சுன்னா போவோம். வேறு எங்கேயாவது தூரமாக வந்துச்சுன்னா கேன்சல் தான், வேறு ஆப்ஷனே இல்லை. சிங்காநல்லூர்லேருந்து இப்போ நம்ம எங்கன்னா கரெக்டாக சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே இருக்கோம். ஒண்டிபுதூர்லேருந்து ஒரு வெயிட் பண்ண ஒரு 1/2 ஹவருக்கு மேலே. அப்போ டைம் எவ்வளோனா 9:40 கிட்ட ஆயிடுச்சு. அதுவும் 10 மணி ஆக போகுது. ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மக்கிட்ட கேஸ் இல்லை, சுத்தமாக முடிஞ்சு. பெட்ரோலில் ஓடுது வண்டி. ஸோ இனி ட்ரிப் எடுக்கிறது வேஸ்ட்டு. அதனால் நேராக வீட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். இருந்தாலும் கோட்டுக்கு தான் கொடுத்து வச்சுருக்கேன். பார்ப்போம் ஏதாச்சும். ஏன்னா நம்ம எப்படியும் இப்போ ஓப்ஸ் வழியாக போக முடியாது, கொடிசியாக போய் தான் போகிற மாதிரி இருக்கும். போகிற வழியில் சரவணப்பட்டி சைடு ஏதாவது புக்கிங் விழுந்துச்சுன்னா அதை எடுத்து ட்ராப் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். ஒன்றுமே விழுகலைன்னா டைரெக்டாக வீட்டுக்கு போயிட வேண்டியதான். இன்றைக்கி இவ்வளோ தான் அப்படின்ட்டு. கரெக்டாக இப்போ எங்கே இருக்கேன்னா சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டு. இன்றைக்கி திங்கக்கிழமைங்கிறனால ஒன்றும் கூட்டமெல்லாம் இல்லை. இல்லைனா 10 மணி ஆனால் அந்த டைமில் பஸ்ஸுக்கு எல்லாம் லைனாக நிற்பாங்க. நார்மலாக தான் இருக்குது. ஒண்டிபுதூர்லேருந்து எம்டி அடித்து பெட்ரோல்லையே நம்ம வீடு வரைக்கும் வந்துட்டேன். அங்கேருந்து ஆன் பண்ணி தான் வச்சுட்டு வந்தேன். ஆனால் ஒரு புக்கிங்குமே விழுகலை. சிங்காநல்லூரில் கோட்டுகோவம் போட்டேன், அப்பவும் விழுகலை. இப்போ நம்ம வந்து கரெக்டாக வீட்டுக்கிட்ட வரும்போது டைம் எவ்வளோனா 10:20 ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஓலாவில் வந்து ஒரு 511, ரேபிட்டோவில் 907, அப்புறம் வந்து அந்த பர்சனல் ட்ரிப் ஒன்று 700. டோட்டலாக வந்து ஒரு 2100 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம் நம்ம இன்றைக்கி. ஒரு 12 மணி நேரம். அதில் கேஸ் அடிக்கிறதுக்கு பாதி நேரம் போச்சு. நம்ம இன்றைக்கி அங்கே பாப்பம்பட்டி போய் டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம். இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி திங்கக்கிழமை இப்படி தான் இருக்கும். ஓகே காய்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.